அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் நான் ஃபோனடிக்ஸ் முதல்ல யூனிட் 6 பார்க்க போறோம். இந்த ஏ சவுண்டை வந்து முன்னாடி யூனிட்ல வந்து ஏ சவுண்ட் எப்படி ஏ லெட்டர் எப்படி உச்சரிக்கணும்னு பார்த்தோம். அப்படிதானே? ஏ சவுண்ட் எப்படி எல்லாம் உச்சரிக்கலாம் சொல்லுங்க பாப்போம். ஓகே, நாலு மெத்தட் என்ன பண்ணலாம், இதை உச்சரிக்கலாம். ரைட்டா? இப்போ கான்சனன்ஸ் ரெண்டு கான்சனன்ட் நடுவுல இந்த ஏ லெட்டர் வந்தா எப்படி சார் கான்சனன்ஸா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்சனன்ஸ்ங்கிறது மெய்யெழுத்துக்கள். தமிழ்ல எப்படி உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் இருக்குதோ அது போலவே ஆங்கிலத்துல என்னது உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் இருக்கு. இப்ப வந்து இங்கிலீஷ்ல வந்து உயிரெழுத்துக்கள் வந்து எது எது சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ இ ஐ ஓ யூ. ஓகேவா? இந்த 5 என்னது வவல் உயிரெழுத்துக்கள். இந்த மெய்யெழுத்துக்கள் தமிழ்ல மெய்யெழுத்துக்கள் பார்க்குற மாதிரி இந்த ஆல்பபெட்டிக் லெட்டர்ல மொத்தம் எத்தனை ஆல்பபெட்டிக் லெட்டர் இருக்கு? 26. வெரி குட். இந்த கான்சனன்ஸ் ஏ இ ஐ ஓ யூ மொத்தம் எத்தனை? வவல்ஸ் 5. மீதி இருக்க எல்லா லெட்டரும் என்னதான் வந்துடும்? மெய்யெழுத்துக்கள் 21 வந்துடும். ஓகேவா? இந்த 21 கான்சனன்ட் சவுண்ட்ஸ்ல எப்படி இந்த ஏ சவுண்ட எப்படி உச்சரிக்கிறத பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ரைட். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த லெட்டரை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு கான்சனன்ட் நடுவுல ஏ வரும்போது ஏ என்ன சவுண்ட் உச்சரிக்கணும்? அதுல சொன்னோம்ல அ ஆ ஏ ஏ, அதுல மூணாவது சொன்னோம்ல அந்த ஏ சவுண்ட், ஏ மூணாவது சொன்னோம்ல உச்சரிச்சோம்ல அந்த இதை இங்க ரெண்டு கான்சனன்ட் நடுவுல வரும்போது நம்ம பயன்படுத்தணும். இந்த லெட்டரை எப்படி உச்சரிக்கணும்? ஓகேவா? எப்படி உச்சரிக்கணும் பாத்துக்கோ. ஸ்டார்ட் பண்ண பாருங்க. வாசிக்காரு ரெண்டு எழுத்துக்கள் உச்சரிப்பு தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமே என்ன பண்ண போறோம்? வாசித்து பழகிட்டோம். சரியா? ஓகேவா? இதை எப்படி உச்சரிக்கணும்? ஓகேவா? புரியுதா? ஓகே. இப்ப அடுத்த எழுத்தை நம்ம உச்சரிச்சு பார்க்கலாம். சரியா? இது எப்படி உச்சரிக்கணும்? வெரி குட். அவ்வளவு ஈஸியா இருக்குல்ல? இப்படிதான் நம்ம என்ன வாசிக்கிறதுக்கு சிரமப்பட்டு இருக்கு. ஆனா இந்த முறைப்படி நீ ஆங்கிலம் வந்து படிச்சீங்கன்னா ரொம்ப சுலபமா என்ன பண்ணிடலாம், படிச்சிடலாம். சரியா? அடுத்து ஒவ்வொருத்தரா வந்து படிக்கலாம். சரியா? நான் வந்து யாரை கூப்பிடுறேன் அப்படின்னா கனிஷ்காவா உச்சரி பாப்போம். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். கோ கோ. அடுத்து வா சபரீஸ்வரன் வா. பஸ் பக்கம் வா. சபரீஸ்வரன். ஜே. வெரி குட். இது எப்படி உச்சரிக்கணும்? ஜே ஜே. இது எப்படி உச்சரிக்கணும்? சே சொல்லும்போது ஜ இம் ஜம். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். போ. அது கிருபா ஸ்ரீவா. இங்க வந்து உச்சரி வா. ப ப அப்படிதானே? ப ப ஆ ப க பேக். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். இங்க வா. அது சரண்வா. சரி பாப்போம். வெரி குட் வெரி குட். இப்படி என்ன பண்ணணும்? உச்சரிச்சு பழகணும். வெரி குட். தேங்க்யூ.